தலைமுறை இடைவெளி அதாவது ஜெனரேஷன் கேப் இது வந்து பெருசாயிட்டே போகுது, ஒரு பிரச்சனை ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு ஜெனரேஷன், திவ்யா வந்து வேறு ஜெனரேஷன், அவங்க வந்து ஓல்டு ஜெனரேஷன். ஸோ அந்த கேப் வந்து பெருசாக இந்த சொசைட்டியில் வந்து ஒரு பிரிவை உண்டாக்குது. அந்த இணைக்கிற விதத்தில் யாராவது ஒரு ஆள் வரணும். ஆமாம், வந்துட்டாங்க, இருக்காங்க நம்ம சொசைட்டியில். அவங்க தான் இந்த வாரத்தோட சைலண்ட் ஹீரோ. இது நன்றி நண்பரே. இது நன்றி நண்பரே. இன்றைய சைலண்ட் ஹீரோ கீர்த்தனா. அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசான இந்த சின்ன வயசுல நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க, ஒரு டீம் லீடரா இருக்காங்க, நிறைய விஷயத்த வந்து நடத்துறாங்க. ஸோ ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருக்கு. அவங்கள பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாம், அவங்க யாரு, எங்கேருந்து வந்திருக்காங்க, எப்படி இந்த சமுதாயத்துக்கு உதவுறாங்க, இதெல்லாம் பார்த்துருவோமே. ரோல் த ஃபுட்டேஜ். மறதி நோயாலும் தனிமையாலும் பாதிக்கப்பட்ட தனது பாட்டியை பார்த்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஜென் லேப். அப்ப கீர்த்தனாவுக்கு வயது 28. முதியோர்களுக்கும் சிறுவர்களுக்கும் உள்ள தலைமுறை இடைவெளியை உடைக்க எடுத்துக்கிட்ட இந்த முயற்சியில இன்று வரைக்கும் சுமார் 100 முதியவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க கீர்த்தனா. இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா இப்ப டேபிள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். என்னது? பீட்டா பிரெட். பீட்டா பிரெட். எஸ். சோ பீட்டா பிரெட் வச்சு நீங்க ஒரு டிஷ் பண்ண போறீங்கல? ரொம்ப ஸ்மார்ட் நீங்க. அப்சர்வன்ட். இப்போ நம்ம கெஸ்ட்க்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க வந்து இந்த பீட்டா பிரெட் இருக்குல, இந்த மாதிரி ஒரு பீட்டா பிரெட்டை இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சு வெட்டி இதுல அந்த ஸ்டஃபிங் மாதிரி செஞ்சுட்டு சர்வ் பண்ண போறோம். சரி, பீட்டா பிரெட் வச்சு. ஓகே, நைஸ். ஆமா. சோ அதுக்கு தேவையான விஷயம் வந்து இங்க நம்ம முன்னாடி இருக்கு. நான் போக போக என்னன்னு சொல்லிடுறேன். ஆனா உங்களுக்கு இப்ப வேலை இருக்கு. எஸ். என்ன வேலை? ஹெல்ப் பண்ண தானே வந்தீங்க, சும்மா நின்று பேன்னு பார்க்க வந்திருக்கீங்க. நான் பார்க்க வந்தேன், என்ஜாய் பண்ணேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட சமைச்சு. யூ நோ யூ ஆர் such a good chef. I try. And now you are trying me. Okay. இது செரி டொமேட்டோஸ் இருக்குல்ல? ஆமா, செரி டொமேட்டோஸ் நல்லா blend பண்ணிருங்க. அது ஒரு பியூரி ஃபார்மா ஆக்கிடுங்க. வாங்க உங்க மேஜிக்கை காட்டுங்க. போடுங்க. ஓகே. எல்லாத்தையுமா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கப் செரி டொமேட்டோஸ் இருக்கு. போடுங்க. அது கையை யூஸ் பண்ணுங்க. என்ன பண்றீங்க இவங்க? பண்ணல வேணுமா? இல்ல பண்ணல வேணாம். பிசிக்ஸ். ஓகே. சரி. எல்லாத்தையுமா? கொஞ்சமா இல்ல எல்லாத்தையும்? போதும் ஆக்சுவலி. போதும் வாங்க. போதும்ல? பியூரி போதும் ஆக்சுவலி. போடுறேன்னு சொல்லி. சரி, தண்ணி ரொம்ப தண்ணி ஆக்குறாதீங்க. ஓகே. ஆக்சுவலி கொஞ்சம் டொமேட்டோஸ் ரிமூவ் பண்ணலாம். பாருங்க, ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணேன். இந்த மிஷினரிலாம் ரொம்ப சப்ஜெக்டிவ். பாஸ். ஐயோ. சரி, இப்போ அதை வந்து அங்கே தனியாக வச்சுருங்க. இங்கே என் முன்னாடி ஒரு பேன் இருக்குது. இந்த பேனை வந்து ஹீட்டாக பண்ணியாச்சு. இப்போ இதை சரி அப்புறமா திறக்கிறேன் வாங்க. இங்கே என் முன்னாடி ஆலிவ் ஆயில் இருக்குது. இந்த ஆலிவ் ஆயிலை கொஞ்சம் ஊற்றிடுவோம். இப்போ அடுத்து முன்னாடி வந்து இங்கே என்ன இருக்குது? வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம். இது வந்து சிவப்பு வெங்காயம் சொல்லுவாங்க. சிவப்பு வெங்காயம் அதை ஆட் பண்ணிடுவோம். அது ஒரு வெங்காயம் போதும். ஓகேயா? அடுத்து கார்லிக் இருக்குல்ல, கொஞ்சம் பூண்டு, ஒரு 3 பூண்டு, 3 க்ளோவ்ஸ் சின்னதா வெட்டி வச்சிருக்கீங்க. ஓகே. இல்ல, ஆனா குக்கிங் வந்து சமைக்கிறது வந்து ஒரு லைஃப் ஸ்கில். அது எவ்வளவு ஒரு முக்கியமான லைஃப் ஸ்கில் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு அதோட அருமை வந்து எனக்கு கொஞ்சமா இப்ப புரியுது. சரி, இங்க கோழி இருக்கு. ஆமா, எவ்வளவு கிராம்ஸ் இருக்கு இது கோழி வந்து ஒரு 300 கிராம்ஸ் போதும். 300 கிராம்ஸ். ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் மீன்ஸ் சிக்கனும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த சிக்கன் தாய் அந்த கால் பக்கம். ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து டார்க் மீட் யூஸ் பண்ண போகிறேன். கோழி வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆகிட்டானே அப்புறம் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பேனோட ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம சாஸ்க்கு, இந்த பீட்சா பேஸ் சாஸ். இங்கே முன்னாடி என்ன இருக்கு? இப்போ வந்து கேப்சிகம் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, தெரியல, க்ரீன் பெப்பர், yellow பெப்பர். அதை ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது இதையும் கலர்ஸ் கொடுப்போம். கலர்ஸ் வேறு கொடுக்குது. அது மட்டும் இல்லை,
இது க்ரன்ச்சும் கொடுக்குது. ஸோ சாப்பாடுன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா அதில் வந்து சாப்பாடு வந்து பார்க்குறது அழகாக இருக்கணும், அந்த கலர்ஃபுல்லாக இருந்துச்சா இன்னும் பார்த்து ரசிக்கலாம் அந்த சாப்பாடு. அது மட்டும் இல்லை டெக்ஸ்டரும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் சில டிஷ்ஷில் வந்து நான் வந்து நட்ஸ்லாம் ஆட் பண்ணுவேன் ஒரு சர்ப்ரைஸ்க்காக. பல்லு வாடைகிற மாதிரி இல்லை, யூனோ. ஸோ ஜஸ்ட் அந்த டெக்ஸ்டருக்கு, அந்த க்ரன்ச்சுக்கு. ஆமாம். நைஸ் நைஸ். இப்போ நாங்கள் வந்து அந்த ஸ்பைசஸ், அதாவது தூள், இந்த தூளாக என்னமோ வச்சுருக்கீங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் பெப்பர் இருக்குது. லெமன் பெப்பர் அது வந்து ஒரு டீஸ்பூன். அப்புறம் இங்கே வந்து க்ரஷ் ரெட் சில்லி இருக்குல்ல, ட்ரை சில்லி, க்ரஷ் பெப்பர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இங்கே இருக்குது. அது வந்து உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்யணுன்றதுக்காக கொஞ்சம் உரப்பாக கொஞ்சம் செஞ்சுருப்போமே. ஆல்ரைட், நைஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ எனக்கு தூவி போடலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் அளவுக்கு மீறி நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து இன்னும் மிச்சம் என்ன இருக்குது போடுறதுக்கு எங்கள் டேபிளில் பார்க்கும்போது? வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது. மீன் மேட்டர் தான் இதுதானே. நான் மறந்துட்டேன், தக்காளி. சார் திறங்க, நீங்கள் எவ்வளோ திறந்துடுவீங்களா? முடியுமா? இது வந்து யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம அந்த பியூரி இருக்குல்ல, பியூரி ஃப்ரெஷ் செரி டொமேட்டோஸ் இருக்குல்ல, அரைச்ச தக்காளி உள்ள போட போறோம். அரைச்ச தக்காளி. ஆமாம், அது ஊற்றிடும். அது கொஞ்சம் சாஸ். வாவ், நான் எவ்வளவு நல்லா அரைச்சிருக்கேன். ஆமாம், அரைச்சது மெஷின். ஸோ செரி டொமேட்டோஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த கொஞ்சம் இந்த டிஷ் கொஞ்சம் சவராக இருந்தால் கூட அதில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து அந்த சில்லி பெப்பர்ஸ்லாம் போட்டிருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் உரப்பு கொடுக்க போகுது கண்டிப்பாக. ஸோ இட்ஸ் கோன் பி ஃப்ளேவர்ஃபுல். இட்ஸ் கோன் பி அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சல்சான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் ப்ரோஃபைலில் இருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் ரெட் ஆனியன்ஸும் போட்டிருக்கோம்ல, ஸோ அது வந்து கொஞ்சம் இனிப்பு இருக்குல்ல, அது பேலன்ஸ் ஆகிடும். இன்னும் எவ்வளோ நேரம் இதை வந்து அடுப்பில் வந்து? இது வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷமா? ஹையில் வச்சுட்டு. ஓகே. டீஸ்பூன் இருக்கு ஆக்சுவலா. நானும் ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, நான் வந்து டெஸ்ட் பண்ணுறேன் இல்லைங்க, ஓகேயானு கோழி வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு தான். அதை நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு வயிற்று வலி வந்து அப்புறம் நாளைக்கு ஷூட்டுக்கு வராமல் இருந்து நான் மட்டும் இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டம். வேணாம், நானே டெஸ்ட் பண்ணிடுறேன், நானே கினிபிக்காக இருக்கேன். பியூட்டிஃபுல். வெயிட் பண்ணுங்க. நம்மளோட குக்கிங் ஆல்மோஸ்ட் டன். நம்ம கிளவுட் கிச்சனில் செக் பண்ணிடுவோமா என்ன நடக்குது? சரி 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 சரி. அங்கே என்ன நடக்குதுன்னா, நாங்கள் வந்து ஒரு 100 டிஷ்ஷஸ் 100 சர்விங்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அந்த டிஷ் வந்து ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வார்த்தை பதில் சொல்லணும். அப்படியே உங்கள் மனசில் என்ன தோணுதோ அது சொல்லுங்க. சரி சரி. ரொம்ப பிடிச்சமான சாப்பாடு? சரியில்ல, அது ஒரு செகண்ட்ல கேட்டால் அப்படி தெரியல தான் சொல்ல முடியும், ஏன்னா டைம் தேவைப்படுதுல்ல யோசிச்சு பார்க்குறதுக்கு. சரி, ஒரு 5 செகண்ட் எடுத்துக்கங்க. சரி. ரொம்ப பிடிச்ச உணவு? குயிசின்னு பார்க்கும்போது ஜாப்பனீஸ் பிடிக்கும். ஒரு வார்த்தையா? டால்ச்சா. ஓகே. ரொம்ப பிடிச்ச இடம்? வீடு. ரொம்ப பிடிச்ச ஆளு? என் ஒய்ஃபு. ரொம்ப கஷ்டமான நாள்? இந்த நாள். ஏன்னா நீங்க இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. காக்க வைக்கிறாரு. காக்க பசிக்குது. பார்த்து ஜேம்ஸ், வாய் வந்துட போகுது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க. லபக்கு. என்ன ஆயிடுச்சு? வாயில போட சொன்னா நீங்க வந்து கண்ணில் போடுறீங்க. இதுதாங்க இவங்க சமைக்க சொன்னா ஒரு ஆக்சிடென்ட், சாப்பிட சொன்னா கூட ஒரு ஆக்சிடென்ட். பாருங்க, இவங்க தான் திவ்யா ரவின்னு. கண்ணுங்களை போச்சு. தெரியுதா? ஓகே. தெரியலையா? ஓகே. உள்ள ஆமா, சில்லி அப்படியே உள்ள. சாரி, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். அது சாப்பிடும்போது என்ன நோட்ஸ் வருது, கடைசியில் எப்படி முடிக்குது? ஓகே. ஆக்சுவலி புளிப்பு தன்மை இருக்கு, கொஞ்சம் காரம் இருக்கு அந்த பெப்பர்லேருந்து, கொஞ்சம் கிரன்ச்சினஸ் இருக்கு,
வெஜிடபிள் ரொம்ப ஓவரா வேகல. எனக்கு ஒரு பீட்டா பிரெட் வேணும். ஓகே இல்லைங்க, இந்த டிஷ் ஒன்றும் ஓவர் இல்லை. நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னா இப்போவே சாப்பிடணும்னு இதை வந்து இந்த பீட்டா பிரெட் இருக்குல்ல அதுக்குள்ளே திணிச்சு வைக்கிறீங்க. ஓகே செய்ய முடியுமா? நான் பண்ணுறேன். இருங்க, நான் புது ஸ்பூன் எடுக்கிறேன். வாங்க. நான் நிறைய போடுறேன். ஓகே, பட் சீஸுக்கும் இடம் கொடுக்கணும்ல. அது கிளியாமல் போடுங்க. ஓகே, இவ்வளோ தான் போட முடியும். சரி, அடுத்து ஓகே, வேலை ஒன்றும் முடியல. ஓகே ஓகே. ஓடி வராதீங்க. செஞ்சாலும் செய்வாங்க. செஞ்சாலும் செய்வேன். என்னை பற்றி உண்மையெல்லாம் வெளியே சொல்கிறேன் இந்த ஷோவில். Look at this beauty. இதுக்கப்புறம் இன்னொரு பேன் எடுக்கணும். வாங்க. இன்னொரு பேனா? இப்போ இதை நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம். எங்கே போகிறீங்க? என்ன ஒரு பேன் எடுக்கு. இது வந்து கொஞ்சம் பார்க்குறது அழகாக இருக்குது, ஆனால் இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்ல. அடுத்த லெவல்? ஆமாம். நான் நினச்சேன் இவர் சும்மா சீஸை வந்து மேலே போட போகிறாருன்னு. போடலாம். சீஸை இப்போ மெல்ட் பண்ணிட்டு மேலே போடுறாரு. இந்த ஆலிவ் ஆயில் போட்டுருவோம். இப்போ நமக்கு இந்த பீட்டா பிரெட் இருக்குல்ல, இப்போ நாங்கள் மேலே வச்சுருவோம். ஓகே. எல்லா சீஸும் யூஸ் பண்ணிட்டாரு. ஏ ஆமாம், சீஸ்னால் விட்டு கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக. கவரிங்க, நான் கவரை எடுத்துட்டு வரேன். எடுத்துருவாங்க. எங்க இல்லையா? ஓ எங்கெல்லாம் போய் தேடி வந்தேன் தெரியுமா? இது கொஞ்சம் நேரம் கவர் பண்ணி வச்சு அந்த சீஸ் மெல்ட் ஆர்டர் வைக்கணும். அவ்வளோதான், கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் நாங்கள் சர்வ் பண்ணுவோம். கை பார்த்து, சூடாக இருக்கு, ஆவி பறக்குது. டிஷ் நான் வீட்டில் செய்ய போகிறேன். ஸோ டிஷ் நிச்சயமாக ஒரு சக்ஸஸ். இது நன்றி. கீர்த்தனா பற்றி தெரிஞ்சுக்க நிறைய விஷயம் இருக்குது. அதுக்காக கீர்த்தனாவோட ஃப்ரெண்ட் இங்கே இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்துருவோம். எங்களோட இன்னைக்கு இணைந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எப்படி கீர்த்தனாவை தெரியும்? நான் அவங்களுடைய ஜென்டி ப்ரோக்ராமில் சேர்ந்திருந்தேன். தெமாசிக் ஹோல்டிங்ஸ்க்கு போய் அங்கே இருக்கிற முதியவர்களுடன் விளையாட்டில் செயல்பட்டோம். அப்போ தான் நான் யோசித்தேன், கீர்த்தனா இவ்வளவு சின்ன வயசில் ஒரு தலைவியா ஒரு சமூகத்தை உருவாக்கி இந்த திட்டத்தை எடுத்து நடத்துகிறாங்கன்னு. அது என்ன வியக்க வச்சது. கீர்த்தனா ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவங்க. முதியவர்களையும் இளைஞர்களையும் ஒன்று சேர்க்கணும்னு நினைச்சாங்க. இது எனக்கு ஒரு புது விஷயமா தோணுச்சு. அவங்க ஒரு குழுவா செயல்பட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என்ன நிறைய விஷயத்துல ஈடுபடவும் வச்சாங்க. நானும் நிறைய பங்கேற்றேன். இங்கதான் எனக்கு கீர்த்தனா அறிமுகமானாங்க. ஸோ நீங்கள் வந்து கீர்த்தனா வந்து ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் பார்த்துருக்கீங்க. அவங்களோட கேரக்டர் பற்றி நீங்களும் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க? கீர்த்தனா ஒரு பிடிமானம் உள்ளவங்க, கடின உழைப்பாளி. அவங்க ரொம்ப நல்லவங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப தன்னடக்கம். பேர் புகழ் எதையும் நோக்கி போக மாட்டாங்க. அவங்க குழு முன் வரணும், அவங்களுக்கு அந்த பேர் சேரணும்னு நினைப்பாங்க. இந்த திட்டத்தோட நோக்கத்தை முன் வரவேற்கணும்னு தான் அவங்க லட்சியமும் கூட. கீர்த்தனா ஒரு தன்னலமற்றவங்க. முதியவர்களையும் இளைஞர்களையும் ஒரு சமூகமாக ஒன்றாக செயல்பட அயராது உழைக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமு இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் இந்த மாதிரி ஒரு உதவி செய்யும் போது அந்த ஃபேம் வந்து அந்த கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இந்த மார்க்கெட்டிங் பண்ணும்போது அந்த ஃபேம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அதை புஷ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ஜென் லேப் விஷயம் செய்கிறோன்னு அதுக்காண்டி அவங்க வந்து அந்த ஜென் லேப்போட ஃபேஸாக இருக்கணும். அது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க?
ஒரு திட்டத்தை செயல்படுத்த நிறைய தொண்டர்கள் தேட வேண்டியதா இருக்கும். அதுவும் நிரந்தரமா யாரும் இருக்க முடியாத சூழ்நிலை கீர்த்தனாவுக்கு ஒரு சவாலா அமையும். அதுவும் அவங்க ஒரு தலைவி பதவியில இருக்கிறதுனால இந்த விஷயத்துல அவங்க உரிமை எடுத்து நடத்த நினைப்பாங்க. ஒரு சமயம் இந்த திட்டத்தோட சமூக ஊடகத்தாலும் ஹேக் செய்யப்பட்டப்ப அவங்க மனம் தளர்ந்தாங்க. இது ஒரு பெரிய சுமையை ஏற்படுத்துச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், கீர்த்தனாவுக்கு எவ்வளவோ சவால்கள் வந்தாலும் அவங்க கொஞ்சம் கூட மனம் தளர மாட்டாங்க. எப்போதுமே ஒரு நேர்மறை சிந்தனையோட தான் இருப்பாங்க. என்னையும் வியக்க வச்ச இன்னொரு விஷயம், ஒரு நிரந்தர வேலையும் பார்த்துக்கிட்டு அவங்க திட்டத்தை செயல்படுத்தி அதன் சவால்களையும் எதிர்நோக்கி வராங்க. பலர் வந்து மூத்த தலைமுறையினோட ரொம்ப டிஸ்கனெக்டாக ஃபீல் பண்ணுறாங்க. உங்களோட கருத்து என்ன? தலைமுறை இடைவெளின்னு தான் நான் சொல்லுவேன். சில இளைஞர்கள் தான் தாத்தா பாட்டியோட வாழ்ந்து வந்திருப்பாங்க. சில பேர் இல்லாம தான் வளர்ந்துருப்பாங்க. நான் என் தாத்தா பாட்டியோட தான் வளர்ந்தேன். அவங்க கூட ஒரு நல்ல தொடர்பு இருக்கு. எனக்கு தொண்டு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால என்னால் முதியோர்களிடம் இயல்பாக இணைய முடியும். இப்போ உள்ள காலகட்டத்தில் இளைஞர்கள் அவங்க நேரத்தை சமூக ஊடக தளங்களில் நிறைய செலவிடுறாங்க. சமூகத்தோட இணைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. தப்பு இல்லை, ஆனால் முதியோர்களிடம் உரையாட வெளிவரும்போது அது ஒரு சவாலாக அமையுதுன்னு நான் நினைக்கிறேன். கீர்த்தனாக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. இப்போதும் அவங்களோட டீமுக்கு வந்து நிறைய ஊக்குவிப்பு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க? 2023 நான் கொஞ்சம் தொண்டுகளில் ஈடுபட்டேன். ஆனால் 2024 முதல் தான் நான் முக்கிய குழுவில் சேர்ந்தேன். அப்போ கூட அவங்க எனக்கு நன்றி சொல்கிற விதத்தில் ஒரு 20 வெள்ளி வவுச்சர் கொடுத்தாங்க. அவங்க கூட தொண்டு செய்கிற ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு தெரியும், சின்ன விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் அவங்கள மனசார அங்கீகரிப்பாங்க. இந்த விஷயத்த அவங்க செஞ்சதுனால எனக்கு அது ஒரு பெரிய உந்துதலாக இருந்துச்சு. நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரீட்ஸ் கொடுக்குறாங்கன்னு, அது அவங்க சொந்த காசுலேருந்து வருதா? ஆமாம் ஆமாம், இந்த சின்ன சன்மானம் எல்லாம் அவங்க சொந்த காசில் தான். இதுக்கு கண்டிப்பாக நல்ல மனசு தான் காரணம். அவங்க நல்ல மனசு. 3 வார்த்தையில் அவங்கள நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? நிச்சயமா கீர்த்தனா ஒரு உறுதியானவர், தொலைநோக்கு பார்வை கொண்டவர், ஒரு இரக்கமுள்ள மனிதர். நம்ம கீர்த்தனா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் இப்போ தெரிஞ்சுட்டு அவங்க என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, ஸோ அவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணும்போது என்ன எதிர்பார்க்கலான்னு தெரியுது. ஆமாம் ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. எஸ்தர், thank you so much for giving an insight on about Kirtana. You will help us with our surprise. Thank you very much for being here. சரி, அடுத்தது என்ன? சமைக்கிறது தான். சமைக்கிறது, சர்ப்ரைஸை பிளான் பண்ணுறது. இது நன்றி நண்பரே. இன்னைக்கு திவ்யாவோட பேக்கரிக்கு நீங்க வந்திருக்கீங்க. What? திவ்யாவோட பேக்கரியா? இது எப்போ நடந்துச்சு? ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் பண்ண போறேன். இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு நீங்க செஞ்சது இல்ல? இது இல்ல, நான் செஞ்சது இல்ல. ஓகே, நான் இப்ப சத்தியம் பண்றேன், நான் இதை செஞ்சது இல்ல. ஆனா வாழ்க்கையில முதல் முறையா இதை வந்து தொலைக்காட்சிகளில் நான் அட்டெம்ப்ட் பண்ண போறேன். நீங்க அதை பார்க்க போறீங்க, நீங்களும் ட்ரை பண்ண போறீங்க. ஓகேயா? ட்ரையா? ஆனா எனக்கு இப்போ ஒரு சின்ன பிரச்சனை, அந்த டிஷ்ஷோட பேர் எனக்கு மறந்துச்சு. உங்களுக்கு என்னதான் மறந்து போகல? சரிம்மா. சரி, டிஷ்ஷோட பேர் என்னன்னா இப்ப ஞாபகம் வந்துச்சு. அது பேர் வந்து பால் போலி. பால் போலி. ஆமா, பேசிக்கலி அது ஒரு பூரி. அதான் 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 அதான். ஸோ அது ஒரு பூரி, ஆனா இது ஒரு டிசர்ட் வகை பூரி. சரி சரி, ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இங்க வந்து எனக்கு அதாவது மாவு. இது என்ன மாதிரி மாவுன்னா, இது வந்து மைதா மாவு. ஓகே, இது வந்து மைதா மாவு. இங்க 2 கப் இருக்கு. ஸோ முதல்ல இந்த மைதா மாவை இங்க வச்சிருவோம். 2 கப் மைதா மாவு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த செமலினா மாவு நான் வந்து அளவு பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். 1.5 மேசைக்கரண்டி செமலினா மாவு. இதை எடுத்து உள்ள போட போறோம். சரியா? ஸோ அதை உள்ள போட்டுட்டோம். சரி.
உள்ளே போட்டாச்சு. தேங்க்யூ. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு டோ மாதிரி ஆக்கணும். ஸோ முதல்ல நான் கொஞ்சம் தேவையான அளவு நான் வந்து ஃபியூ டேபிள் ஸ்பூன்ஸ் மேசைக்கரண்டி வந்து நான் அளவு பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறேன். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை பண்ண போகிறோம். ஓகேயா? ஓகே சரி. ஓகே. ஸோ இது என்ன எண்ணெய்? நான் எண்ணெய் போட்டேன். கீ இல்லை, பட்டர் இல்லை, எண்ணெய். ஓகே. ஆனால் நான் தண்ணியும் போடணும். சரி, தண்ணி கொடுங்க. தண்ணி, ஆமாம், தண்ணி போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். போட போட நிறுத்த சொல்லுங்க. ஓகே, போதும் போதும் போதும். ஸோ இதை வந்து எனக்கு அளவு சொல்லுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் நான் வந்து சும்மா அதை கெட்டியாக்கணும், அதை ஒரு டோ மாதிரி ஆக்கணும். சரி. ஸோ நீங்கள் பார்த்து பண்ணலாம். அது கெட்டியாக நீங்கள் தண்ணி போட்டுக்கிட்டே தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரி. எங்கள் தண்ணி இன்னும் கூட போடணும்னு நினைக்கிறேன். என்ன போடுவா? நீங்கள் இன்னும் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடியில் மாவு இருக்கு. ஆமாம், அதான். ஓகே, இந்த டெக்ஸ்டர் தான் கரெக்டாக இருக்கு. வேண்டியதா? ஆமாம், இந்த டெக்ஸ்டர் தான் வேணும். டெக்ஸ்டர். அதை என்ன பண்ண போறீங்க? அதை ரோல் பண்ண போறீங்களா அப்படியே? ஆமாம். பாலா? ஆமாம். அப்புறம் அதை ஃப்ளாட் பண்ண போறீங்க? ஃப்ளாட் பண்ண போகிறேன். ஆமாம். நினச்ச எண்ணெயும் கொஞ்சம் கூட போடலான்னு பரவாயில்ல. ஓகே. இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த கையை வச்சு என்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? இப்போ என்ன செய்யணும்? இப்போ ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல அடுப்பை வந்து சுடு வந்து ஆன் பண்ணிடுங்க. வாவ், மேஜிக். சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா நான் பூரின்னு சொல்ல பூரி மாதிரின்னு இதை எடுத்து ஒரு பால் மாதிரி ஆக்கிட்டு இதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போறோம். சரி. எண்ணெய் கொஞ்சம் கூடவே போட போறேன். போதும்ல? போடுங்க போடுங்க போடுங்க. டீப் ஃப்ரை பண்ணணும்ல, எல்லாம் ஊற்றிடுங்க. தண்ணி இருந்திருக்குமா? ஏன்னா உங்க கையில தண்ணி இப்போதான் கழுவிட்டு வந்தீங்க. ஆமாம். தண்ணி இப்போ வந்து எண்ணெயில் போகும்போது தெரிக்கும் போது என் கைக்கு இப்போ என் கைக்கு என்ன தேவை? ஓகே, சரி சரி. ஸோ நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். பிகாஸ் அதை நான் வந்து பால் ஆக்கி ஃப்ளட்டன் பண்ணி இதுக்குள்ளே போடணும். சரி, ஸோ நம்ம வந்து பண்ணிடுவோமா? பண்ணுங்க. ஸோ நான் கொஞ்சம் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளட்டன் அதை வந்து இப்படி ஃப்ளாட்டன் பண்ண போகிறோம். சில பேர் ஊர்லலாம் ஐ மீன் அவங்க அந்த மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ மிஷினில் கூட செஞ்சிடலாம். வீட்டில் சில பேர் அந்த ரோலை யூஸ் பண்ணுவாங்கல்ல. நான் என்ன பண்ணுவேன்னா வந்து மறுபடியும் ஒரு போலாகுங்க. மறுபடியுமா? ஏன் இன்னும் நேரம் இருக்கு பாருங்க. எண்ணெய் வந்து இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சு. அதனால தான் இது வந்து இப்போ வந்து சத்தம் போடுது. ஓகே. வெடிக்க போகுது, திரிக்க போகுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, சரி. சரி, வேற எடுங்க, வேற ரோல் பண்ணுங்க. எங்கே வைக்கிறது? எங்கள் சைடில் வச்சு அப்போவே சொன்னேன், தண்ணி வந்து உள்ளுக்கு படக்கூடாது. தண்ணி உள்ளுக்கு பட்டுச்சுன்னா இப்படி தான் வெட்டிக்கும், தெரிக்கும். திவ்யா, ஐயோ, ஓகே. சாரி. ஓகே, அது நல்லா ஃப்ளஃப் அப் ஆகணும். ஃப்ளஃப் அப் உள்ள போட்டுமா? போடுங்க. ஃப்ளஃப் ஃப்ளஃப். ஸோ இப்போ நல்லா அது புரியுது. பார்க்குறதுக்கு தெரியுது. நல்லா அது புரியுது. சரி, இதை வந்து இந்த பூரி ரைட் யூஸ்வலி இது கொஞ்சம் ஃப்ளஃப் அப் ஆகணும். ஃப்ளஃப் அப்னா அது கொஞ்சம் பெருசாகணும். சரி, ஓகே. அது கொஞ்சம் ஆகுது. ஸோ அது நல்லா ப்ரௌன் ஆனோன்னே, நல்லா அது கிறிஸ்பி ஆனோன்னே அதை வெளியே எடுத்துட்டு அப்புறம் ஒரு மிக்ஸ்சர் மாதிரி பண்ண போகிறோம். பாலை வச்சு இதை வெளியே எடுத்துருவோம். சரி, டிஷ்யூ பேப்பர் போட்டுக்குங்க. ஸோ பேசிக்கலி இந்த டெக்னிக்கை பார்க்கும்போது ரொம்ப குலாப் ஜாமுனோட டெக்னிக் மாதிரி இருக்குது. அந்த குலாப் ஜாமுன் வந்து நாங்கள் பொறிச்சு வைப்போம். அப்புறம் அதில் சீரப் வந்து சீரப்பில் போட்டுருவோம். அது வந்து ஸ்பஞ்ச் மாதிரி அந்த சீரப்பை வந்து சோக் பண்ணிடும். அப்புறம் அதை வந்து நம்ம சாப்பிட்றோம். எக்ஸாக்ட் இதே டெக்னிக் தான். ஓகே, சரி. பேன் கீழே இருக்கு. ஸோ இதை எடுத்து நம்ம வேற எங்கேயாவது வச்சிடலாம். ஆனால் வேற எங்கேயாவது வைக்கணும்னா அதுக்கு வந்து உதவி தேவை. இருங்க, நான் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறீங்களா? வேணாமா, நானே தூக்கிட்டு போகிறேன். வாங்க. ஓகே, அங்கே வச்சிருங்க. நீங்கள் அதை தூக்கி பாத்து. சரி, பேன் சூடாகிடுத்து. ஸோ நம்ம என்னன்னா இந்த பாலை வந்து உள்ளே ஊற்றிட போகிறோம். சரி, ஊற்றிடுவோம். எல்லாத்தையும் வந்து பயம்
திவ்யா வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது? இந்த மாதிரி show ல போட்டு என்ன சொல்றீங்க நீங்க? என்ன செய்யறது? ஒண்ணா நம்ம எவ்வளவு நண்பர்களே, சாதிச்சிட்டோம். சொல்லுங்க. நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ இந்த 1.5 கப் சீனியை வந்து இந்த பாலுக்குள்ள வந்து கரைக்க கரைக்க போறீங்க. போறேன். சரி. போடுங்க. சரி. வாங்க. ஸோ இது வந்து பண்ணுறோம்ல இந்த மிக்ஸ்சர், இது வந்து கொஞ்சம் திக்கன் ஆகணும். அடுத்து வந்து இந்த குங்குமப்பூவும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த கலர், ஆமாம், அந்த ஃப்ரேக்ரண்ட்லாம் நல்லா போகும். ஆமாம், ஸோ கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் குங்குமப்பூ. இது கொஞ்சம் இப்போ வெயிட்டிங் கேம் தான். சூடாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது நம்ம இந்த மாவு இதை பொரிச்சு வச்சுருக்கோம்ல, இந்த பூரி மாதிரி போலியா? போலியை இதை எடுத்து நம்ம வந்து இதுக்குள்ளே இந்த கலவைக்குள்ளே போட போகிறோம். சரி. ஓகே, ஏன் இருக்கிறீங்க? நான் பார்க்குறேன். என்ன பார்க்குறீங்க நீங்கள்? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரும் மாறி இருக்கு, திக்கன் ஆகிருக்குல்ல. ஓகே, ஸோ இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த பூரி மாதிரி இந்த போலி இருக்குல்ல, இதை எடுத்து உள்ளே போடலாமே. போடுங்க. ஓகே, எடுத்து உள்ளே போட்டுடலாம். மெதுவா, மெதுவா. ஸோ என்னன்னா இப்போ இது வந்து அந்த பால் சீரப் மாதிரி இருக்குல்ல, நம்ம பண்ணியிருக்கோமே, அதை நல்லா அப்சார்ப் பண்ணணும். அவ்வளோதான், டிஷ் ரெடி. சரி, நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம பிளேட் பண்ணிடலாமே. ஸோ இதை வந்து முதல்ல வெட்டிடலாம். சரி. எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? சரி, இதை வெட்டலாம். எதை வெட்ட முடியுமோ பாருங்க முத. ஓகே, சரி. இதை நம்ம வெட்டிடலாம். ஓகே, ஓகே, வெட்டியாச்சு. சரி. சரி, நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம வந்து ப்ளேட் பண்ண போறோம். சும்மா அழகுபடுத்த வேண்டியதுதான். எப்படி பண்ணலாம்? லைக் இப்படி கீழே வச்சிருக்கீங்க. போட போறோம், ரிசால்வ் பண்ண போறீங்க. ரிசர்வ் பண்ண போறோம். எஸ். சரி. அப்புறம் அதுக்கு மேலே வால்நட்ஸா? அதுக்கு மேலே நம்ம வால்நட்ஸ் போட போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. எப்படியோ இந்த சேலஞ்சிங்கான டிஷ்ஷை நான் சமாளிச்சுட்டேன். பார்க்கவும் நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு ஏன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நீங்கள் ரொம்ப பேசுங்க. வாங்க வாங்க, ட்ரை பண்ணலாம். கெஸ்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே திவ்யா வாங்க. நமக்கு டைம் இல்லை. நமக்கு சர்ப்ரைஸ்க்கு வந்து நாங்கள் இப்போ பிளான் பண்ணோம். இது வந்து இதுவே செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. ஓகே 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 கம்ப்ளீட் பண்ணுறாரு. நான் ரொம்ப டைம் எடுக்கிறேனா? இப்போ நம்ம வேலை இருக்கு. சர்ப்ரைஸ்க்கு ரெடி ஆக போகிறோம். இது நன்றி நண்பரே. சரி திவ்யா, எப்படியோ 2 டிஷ்ஷஸை வந்து சமைச்சு சமாளியாச்சு. சமாளிச்சிட்டோம். கிச்சனை நீங்க பர்ன் ஆன் பண்ணல. ஆனா இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். கீர்த்தனா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து கீர்த்தனாவை சர்ப்ரைஸ் பண்ண போறோம். ஷீ இஸ் தி சைலண்ட் ஹீரோ ஆஃப் திஸ் எபிசோட். சோ அந்த சர்ப்ரைஸ்க்கு நீங்க ரெடியா? டிஸ்கைஸ்லாம் ரெடியா இருக்கா? இல்ல. அப்பனா இப்போதான் ரெடியா போறோம். சோ லெட்ஸ் கெட் ரெடி. ஓகே, இது செட்ட காணோம். செட்டப் காணமா? அவங்க ரெடியா இருக்காங்க. நீ தான் ரெடியா இல்ல? வா. பை. I might. Hi. Hello, hi. Welcome. Oh, watch your step. Watch your step. Yeah, Watch your வாங்க. step. Hello. Hi. Just sit down. வந்து உட்காருங்க. Oh, please, thank you. Oh, and the umbrella, come on. Hubby, just help her with the umbrella. Yes, கரெக்டாக தான் வந்திருக்கீங்க. கீர்த்தனாவா? கீர்த்தனா தானே? அவர் பேர் ரஞ்சித். என் பேர் நான் கவிதா. ப்ளீஸ் உட்காருங்க. நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ கவிதா. ஓ ப்ளீஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள். உட்காருங்க. உங்க பேக் நீங்க கீழே போடலாம். இங்க வச்சிருங்க. கீர்த்தனா ரைட்? மைக் யூ ஆர். So what is this for? சொல்றோம். இல்ல சொல்றோம். ஆமா. ஓகே.
ஓகே இப்போ நான் வந்து Sorry, கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ண ஷாக்காக இருக்கா ஷாக் ஆகிட்டீங்களா ஓகே ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் don't worry about it. ஸோ okay. நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் இப்போ விஷயம் என்னென்னா முக்கியமான விஷயம் ஓகே நாங்கள் வந்து ரீசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கிட்ட வந்துடுறீங்க Okay, கொஞ்சம் கிட்ட வந்துடுங்க ஆமா கிட்ட வந்துடுங்க எஃப்எஸ்சி எஸ்தர் சொன்னாங்களே அவங்களும் நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இம்பார்ட்டண்ட்டாக என்ன விஷயம்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சேரிட்டி செய்கிறீங்க நாங்கள் வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து இந்த மாதிரி சேரிட்டி ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் அதுக்கான கெட்டிங் இன்ஸ்பயர்ட் கெட்டிங் இன்ஸ்பயர்ட் பை ஆல் தீஸ் திங்ஸ் நீங்கள் செய்கிற வேலை வந்து நாங்கள் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஆரம்பிக்கிறது அது எப்படி ஹவு டு வி கோ அபவுட் அது என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு நம்மளால எவ்வளவு முடியுமோ அதையும் நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் என்ன நம்ம சைடுல நம்ம என்ன பண்ணலாம்னு ஸோ நீங்கள் உங்கள் பேர் கீர்த்தனான்னு சொன்னீங்க உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல But this is not video, right? வீடியோலாம் கிடையாது இது எல்லாமே நம்ம ரெஃபரன்ஸுக்கா. So Gen Lab Collective வந்து it's ஆங்கிலத்தில் சொல்ல போனால் it's a non-profit ground up initiative. So நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆன ஆர்கனைசேஷன் இல்லை. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து we are working full time. முழு நேர வேலை செஞ்சுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் at tertiary institution லெக்சரராக இருக்கேன். யா ஸோ இது வந்து சைட்டில் செஞ்சுட்டு இருக்கேன். யா ஸோ ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது it was கோவிட் அப்போ. ஸோ மூத்தவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் பிகாஸ் என்னோட பாட்டிக்கு வந்து டிமென்ஷியா. ஸோ அவங்க வந்து 2020 வந்து ஒரு ஃபால்னால இறந்துட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தேட் பிகாஸ் இனிஷியலி வந்து அவங்க கூட அவ்வளோ க்ளோஸ் இல்லை. பட் in the last few years after she as I started to see her more and take care of her after she அவங்க வந்து நம்ம பார்த்துக்கணும் like there was some caregiving issues for my cousin side. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்துக்கிட்டாங்க இன்னும். ஸோ அப்போ தான் வந்து க்ளோஸ் ஆரம்பிச்சு தென் அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு டிமென்ஷியா இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் அப்போ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பாதிச்சிச்சு. அண்ட் எப்போ தான் அவங்க இருக்கும்போது நான் சொல்லிட்டு இருப்பேன் டோன்ட் பி அ பர்டன் டு த சொசைட்டி. ரொம்ப விளையாண்டுட்டு இருப்பேன் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க லைக் தட் ஜஸ்ட் for joke. Well, after really when அவங்க இல்லாத போது it was really felt like கொஞ்சம் தாக்கமாக இருந்துச்சு. and அதே சமயத்தில் வந்து I was taking part in a few competition. like எனக்கு வந்து non-profit work சாரி தமிழ் எபிசோடு தெரியல பட் சரி சமூக சேவை தொண்டூழியத்தில் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸாக வேலை செஞ்சுருந்தேன். ஸோ பப்ளிக் செக்டரில் ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலி. ஸோ அப்போ வந்து கம்யூனிட்டி ஒர்க்கில் நிறையா ஆர்வம் இருந்துச்சு. படித்தது வந்து எக்கனாமிக்ஸ். அப்புறம் வந்து பட் இட் வாஸ் டூ லேட் டு சேஞ்ச் த மேஜர். அப்புறம் வந்து சோஷியல் ஒர்க்கில் ஆர்வம் இருந்துச்சு பட் டூ லேட் டு சேஞ்ச். அப்புறம் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சோன்னே தொண்டூழியத்தில் ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. அப்போ வேறு தொண்டூழிய நிறுவனங்களில் போய் வேலை செஞ்சேன் லைக் பியாண்ட் சோஷியல் சர்வீசஸ் லைக் வாலண்டியர் பண்ணிருந்து எல்லாம் என்னென்ன செய்யணுமோ செஞ்சேன் லைக் ரிசர்ச் ஒர்க் அது இது அண்ட் எவ்ரி திங். ஸோ அது மூலமாக பார்ட்டிசிபேட் இன் டிசைன் ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் கூட வாலண்டியர் பண்ணேன். அவங்களோட ஃபவுண்டர் பேர் வந்து மீசா. ஸோ அவங்க எப்படி ஆரம்பித்து அதை கொண்டுட்டு வந்தது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அவங்க வந்து 2019 இறந்துட்டாங்க பிகாஸ் ஷி ஹேட் கேன்சர். ஸோ தட் வாஸ் ஆல்சோ வெரி இம்பேக்ட்ஃபுல் டுவர்ட்ஸ் மீ. ஐ மீன் அவங்க பர்சனலி எனக்கு தெரியாது. ஆனால் எப்போதும் கூகுள் பண்ணுவேன் இவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க நாமளும் என்ன எப்படி ஏதாச்சும் பண்ண முடியும் நாமளாம் சொந்தமாக ஏதாவது ஆரம்பித்து பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம். ஸோ அப்போ தான் நேஷ்னல் யூத் கவுன்சில் யூத் ஆக்ஷன் சேலஞ்சுன்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அது வந்து ஒரு போட்டியில் இட்ஸ் அ போட்டி. ஸோ எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ வந்து டேக் பார்ட் பண்ணும்போது தேர் வர் 2 other people. ஸோ அவங்க வந்து பாலியில் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த டைமில் வந்து த ஐடியா வாஸ் டிஃப்ரெண்ட் லைக் டு ஹெல்ப் சீனியர்ஸ். முதியவர்கள் வந்து எப்படி அவங்க திறமையை வச்சுட்டு எப்படி வந்து அடிஷ்னல் how to say like a marketplace மாதிரி தொடங்கி how they can share their skills and knowledge through a marketplace. அப்போ வந்து we got a grant from NYC 20,000 வெள்ளி கிடச்சிச்சு. ஸோ that was unexpected. I was like சரி கொஞ்ச நாள் செய்யலாம் ரெஸ்யூமேல போட்டுக்கலாம் like ஒரு 1 year like that because my teammates all செய்ய இஷ்டப்படல. So I was the only one. Then அதுக்கப்புறம் வந்து I started doing a bit more work, just some pilots here and there. like வந்து 2 முதியவர்கள் 2 இளைஞர்களை வச்சு ஏதோ லைக் இன்டர்ஜெனரேஷனல் லைக் அவங்கள வச்சு ஆக்டிவிட்டி பண்ணோம். என்ன ஆக்டிவிட்டி ஸ்கில்ஸ்னு சொல்றீங்களா? இந்த ஸ்கில்ஸை வெளியாக்குறீங்க, யூஸ் பண்ண வைக்கிறீங்க, ஷேர் பண்ண வைக்கிறீங்க. என்ன ஆக்டிவிட்டீஸ்? Seniors to share their skills on knowledge. ஸோ அதுக்கப்புறம் நம்ம
இன்னொரு virtual event பண்ணோம். So we got 2 speakers who are very expertise in the intergenerational தலைமுறை இடைவேளை பிணைப்பதற்கான research வந்து இவங்க வந்து Professor Tang. So அவங்க கிட்ட வந்து ஒரு sharing பண்ணோம் online. So it was called a Gen Chat series, like just come and talk to us. அப்புறம் வந்து we had different seniors in different breakout room. Or a group by So their அவங்க skills. வந்து ஜாயின் பண்ணுவாங்க. Correct. Yeah, but it was just a once-off event. அது ரொம்ப பிரபலமாச்சு. அப்பதான் நம்ம நினைச்சோம் இந்த gap இந்த ஏரியால intergenerational ஏரியால வந்து there's a lot of gaps இருந்துச்சு. Then and as the gap is widening between the seniors and the youths, there's something that we can do in the intergenerational aspect. Yeah, so தமிழ்ல சொல்ல போனா தலைமுறை இடைவேளையான பிணைப்பை எப்படி bridge பண்ணுது. So அதில் ஆரம்பிச்சது. அப்போ வந்து we started doing more piloting more intergenerational activity, the concept and the ஒரு program. ஆக்டிவிட்டி எக்ஸாம்பிள் கொடுங்க. என்ன மாதிரி ஆக்டிவிட்டி? So one of the public event we do is called Gen Date. So it's like dating concept, but you don't bring along your partner, but you bring along someone who is age 20 years above or younger than you. ஆமாவா? Yeah. So sorry. It's okay. So younger than you 20 by 20 years old. So அப்படி அந்த ஆக்டிவிட்டி வந்து to keep them what எப்படி உதவும்? So வந்து like usually we do at Temasek Shop House. So அவங்க வந்து they will sign up in pairs, like they can bring along like நீங்க வந்து உங்க அம்மாவை கூட்டிட்டு வரலாம் இல்ல உங்க டியூஷன் டீச்சரையும் கூட்டிட்டு வரலாம் as long as the gap வந்து 20 வயசு. Because intergenerational வந்து at least 20 வயசு apart. Like நீங்க different generation பாத்தீங்கன்னா boomers, Gen X, millennials, then Gen Z. Then after Gen Z is Gen Alpha. So அந்த இடைவேளை வந்து at least 20 வருஷம் இருக்கும் according to research as well. Yeah, so we can அப்ப நம்ம அவங்க வரும்போது they will take part in a series of activities, maybe starting with a dialogue session like a opening, and then there will be icebreaker activities like அவங்க pairக்குள்ள how they can understand each other better and as a group because there are other pairs also. முக்கியமாக நான் என்ன கேட்கணும்னு நான் சொல்லணும்னா நீங்கள் இவ்வளோ சாதிச்சிருக்கீங்க இந்த இளைய வயசில் நீங்கள் செலிப்ரேட் யூ வாண்ட் லுக் பேக் அண்ட் யூ வாண்ட் ஃபீல் கிரேட்ஃபுல்னா என்னன்னு சொல்லுவீங்க? Actually நான் என்னை பொறுத்த வரைக்கும் maybe later Hong Kai also can share, we won't say நம்ம சாதிச்சிருக்கோம் yet because in terms of the impact numbers மூலமா we still might not be able to show. Okay. Yeah, so but I think in terms of starting இதை ஆரம்பிச்சு இதை வந்து முன்னாடியோட எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அதை கம்பேர் பண்ணா I think we are going in the right direction. கண்டிப்பா. உங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றாங்களா உங்களை இந்த ஜர்னில? Yes, அவங்களுக்கு வேற வழி இல்லை. இன்னைக்கு கூட my mother was like ஐயோ டயர்டாவே இல்லையா சமோ இவ்வளோ தூரம் ஹவுகாங்க்கு போறேன். I say oh because நம்ம ஒரு ப்ரோக்ராம் சரி ஜேம்ஸ். சரி உங்களுக்கு வந்து ஒரு தெரிஞ்சவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு. சர்ப்ரைஸா? ஆமா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. திரும்பி பாருங்க பின்னாடி யாரோ வந்து. Oh my god. Oh my god. யாருன்னு தெரியுதா? எஸ்தர். எஸ்தர். This is the Esther. சரி உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. இங்க பாருங்க கீர்த்தனா. As you can see. Oh my god. Oh wow. என்ன இருக்கு? Well, அங்க என்ன எழுதி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி நண்பரே. Yes. ஏதாச்சும் கேமரா இருக்குன்னு நீங்க முத பாத்தீங்களா நம்ம கூட பேசும்போது? ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணீங்களா? நோட்டீஸ் பண்ணேன். நீங்க கேமரா நோட்டீஸ் பண்ணீங்களா? எங்க எந்த கேமரா? Not sure. சரி உங்க மனநிலை எப்படி இருக்கு? முத ஒண்ணுமே சொன்னீங்களா இந்த மாதிரி? கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. கன்ஃபியூஸ். சரி. நம்ம என்ன நன்றி நண்பரேன்னு வசனத்தில் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம். நம்மளோட சைலண்ட் ஹீரோஸை நம்ம சல்யூட் பண்ணுறோம், கொண்டாடுறோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் எங்களோட சைலண்ட் ஹீரோ. Oh, thank you. ஸோ நம்ம உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறோம். Oh, thank you so much. நாம் எப்படி நன்றி சொல்ல போகிறோம்னா உங்களுக்காக நாங்கள் 2 பேரும் சமைச்சிருக்கோம். Oh, wow. ஆமா இந்த முழு டே the whole day நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்களுக்காக சமைச்சிட்டு இருந்தோம். சக்சஸ் நினைக்கிறேன்.
ஆமா. எஸ். ஸோ இது நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் ஹோப் பண்றேன். Now I'm more conscious about how You look great. Don't worry. because my mother's image will be like, ஓடி போயிட்டாரு. where is this boy? ஸோ நீங்கள் சாப்பாடை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். Oh, thank you so much. கீர்த்தனா இன்னொரு விஷயம் நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ வந்து நம்ம ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி உதவி செய்யணும்னு ஆர்வம் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் பற்றி எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணலாம், எப்படி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், எப்படி அவங்களையும் இன்க்ளூட் பண்ணலாம் நம்ம சொசைட்டிக்கு, அந்த மாதிரி ஒரு அறிவுரைன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள்கிட்ட சொல்லுங்கள். இப்போ கண்டிப்பாக தமிழில் தான் பேசி ஆகணும். ஸோ ஐ திங்க் தொண்டுலியம் பண்ணது கண்டிப்பாக நிறைய சவால்கள் இருக்கின்றன. சில பேர் அவங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது, like they don't know where to start from. But I think every step goes a long way. So small steps எடுத்தாலே வந்து அந்த ஜேர்னியில் ஃபோக்கஸ் பண்ணணும் instead of caring about the end goal. Okay, உண்மையிலே இது நடக்குதா இல்லையான்னு எனக்கு இன்னும் தெரியல. Maybe someone should pinch me. I think Esther, you must pinch her a bit. Thank you so much. ரொம்ப நன்றி. கீர்த்தனா, உங்கள் டைம் ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. We are honored, privileged. Thank you. I mean, நான் நினைக்கிறேன் we are even more honored. ஏன்னா இது வந்து நம்ம எவ்வளவு சின்னதாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மூலமாக நிறைய பேருக்கு ரீச் அப் பண்ணணும் நம்ம நம்புகிறோம். கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிடணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. சரி, இது வந்து ரொம்ப ஒரு க்ளோஸான எஸ்கேப் இந்த சர்ப்ரைஸ். ஏன்னா அவங்க வந்து மீடியாகார்ப் செலிபிரிட்டிஸ், மீடியாகார்ப் ஆர்டிஸ்ட்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம யாருன்னு தெரியல அவங்களுக்கு, அவங்களால சொல்ல முடியல, கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ணாங்க. தெரிஞ்சிச்சு. ஆனால் கீர்த்தனா உண்மையிலே மனசை விட்டு பேசினாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க. அப்போதான் எனக்கும் தோணுச்சு, ஐயோ நானும் சில சமயத்தில் எங்கள் அம்மா கிட்ட இல்லாட்டி மூத்த தலைமுறையினர்கிட்ட வந்து கடற்கடன் பேசியிருக்கேன், இன்னும் சில சமயத்தில் சிரிக்காமல் இருந்திருக்கேன், அன்பு காட்டாமல் இருந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து மறுபடியும் என்னை ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சுச்சு. எல்லாரும் என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா, ரியலைஸ் பண்ணணும், எல்லாரும் அந்த ஓல்ட் ஏஜை வந்து நோக்கி போகிறோம். நீங்கள் எவ்வளோ யங்காக இருந்தாலும் we will reach there. So how you want to be treated at that age, you treat others that way. நான் நினைக்கிறேன் அதுதான் என்னோட வந்து நான் சொல்லுவேன். கண்டிப்பா. ஸோ இந்த சர்ப்ரைஸ் ஒரு சக்ஸஸ் சொல்லலாம். ஆனால் இப்போ அடுத்து நமக்கு ஒரு வேலை இருக்கு, கண்டிப்பா அதை போய் பார்த்துருவோம். நம் வசந்தம் சார்பாகவும் நன்றி நண்பரே தயாரிப்பு குழு சார்பாகவும் இந்த உணவை ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. சாப்பிட என்ஜாய் பண்ணுங்க. Okay, thank you. Bye. Bye.